ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் கிராக் 12. நம்ம சேனலில் 12 ஸ்டாண்டர்டுக்கு தேவையான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் சொல்ல போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அது கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஹவு டு அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நான் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு எது மூலிமா ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபோன். எஸ், இந்த ஃபோனில் நம்ம எது மூலிமா டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மூலியமாகவும் கேம்ஸ் மூலியமாகவும் நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிவியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் போடுறாங்க, அதாவது இந்த பிக் பாஸு அதெல்லாம். அதே மாதிரி மூவிஸ் மூலிமாவும் நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு 90% காரணம் 90 to 95% இது ரெண்டு மூலிமா தான் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எப்படி நம்ம இதிலேருந்து நம்ம மீண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாவையும் கேம்ஸையும் பெட்டர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் டெலீட் பண்ண வேணாம், அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அப்போ நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்ம திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் நம்ம திருப்பி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம ப்ளே ஸ்டோர் போய் அதில் இருக்க அந்த நேமை டைப் பண்ணி நம்ம இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறதுக்கு முன்னாடியே நம்ம பிரெயினை சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், நம்மளுக்கு வேண்டாம், இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போயிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நம்மளுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொன்னேன், பெட்டர் இது ரெண்டுத்தையும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிவியில் ஸ்பெஷல் ப்ரோக்ராமு மூவிஸு அதை பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம சாப்பிட்ற டைம் பெட்டர் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஏதோ ஒரு நியூஸ் கேட்கலாம். அதே மாதிரி இல்லைனா ஏதோ ஒரு காமெடி சீன்ஸு, இல்லைனா மியூசிக்ஸு, இல்லைனா நேஷ்னல் ஜியோகிராஃபி அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த மாதிரி பார்க்கலாம். அதை விட்டுட்டு நம்ம இந்த பிக் பாஸு, இந்த மூவிஸு அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம சாப்பிட்லான்னு உட்காரும் போது ஏதோ ஒரு படம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம அந்த அரை மணி நேரம் தான் பார்த்துருப்போம். அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கோம். ஸோ அப்படியே 3 மணி நேரம் ஓடிடும். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம், இந்த பிக் பாஸில் என்ன ப்ரோக்ராம்னே தெரில, அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லிஷ் யார் அப்படின்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு பிக் பாஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. வருஷம் பிக் பாஸ் சீசன் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயர் கூட பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இப்போது இந்த வருஷம் நம்மளுக்கு அது தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். இது ஜென்ரலாக நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் பர்டிகுலராக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா 3 டிப்ஸ் டு அவாய்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராக்டிஸ் யுவர் மைண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். எஸ், எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, டெய்லியும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் உங்களுடைய பர்சனலுக்காக நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டைமை. எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் அன் ஹவர். அதுவும் அந்த ஹாஃப் அன் ஹவர் பர்டிகுலர் நான் எந்த டைம் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிற டைமுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு 10 மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் 9:30 to 10 பார்த்துக்கோங்க. ஏன் நான் இந்த மாதிரி டைம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம மைண்டு 10 o'clock அப்படின்னா நம்மளுக்கு தூக்கம் வருதோ இல்லையோ நம்ம மைண்டு போய் படுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்ட் அனுப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 10 o'clockனா நம்மளுக்கு தூக்கம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். நம்ம டெய்லியும் 10 மணிக்கு தூங்குற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக 10 மணிக்கு நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் பண்ணது தான். ஸோ இதுக்கு ஒரு பெட்டராக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் நம்மளோட லஞ்ச் டைம் ஒரு 12 o'clock அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு 4th பீரியட், அதாவது லாஸ்ட் பீரியட், அந்த லஞ்சுக்கு முன்னாடி பீரியட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு 11:45 மேலெலாம் நம்மளால் கிளாஸே கவனிக்க முடியாது. பிகாஸ் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படா இந்த சார் வெளியே போவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதுவே அந்த சார் ஒரு 10 நிமிஷம் அதிகமாக கிளாஸ் எடுத்துட்டார் அப்படின்னா, அந்த 10 நிமிஷம் பிடிச்சி திட்டிடுவோம் நம்ம சாரை. ஸோ என்னடா ஒரு லஞ்ச் பீரியட் போய் வாங்கிட்டார் அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக திட்டிடுவோம். ஆனால் 12 மணிக்கு நம்மளுக்கு பசி ஏற்பட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஈவன் நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்ற டைம் 12 மணியாக இருக்காது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற டைம் 2 மணியாக இருக்கலாம், 3 மணியாக இருக்கலாம். பட் நம்ம ஸ்கூலில் நம்ம சாப்பிட்ற டைம் 12 மணி அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் நான் சொல்ல வரேன், நம்ம மைண்டை நம்ம அப்படி பழக்கப்படுத்திட்டோம். ஸ்கூலில் 12 மணின்னா நம்மளுக்கு சாப்பாடு டைமே பசி வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் நைட்டு நீங்கள் தூங்குற டைம் 10 மணி அப்படின்னா 10 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்ல வரேன், அதே மாதிரி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற டைமையும் நம்ம ஃபிக்ஸடாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். டெய்லி ½ அன் ஹவர் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். அப்போது இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 3-4 நாள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாளுக்கு ஒருக்கா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ், லாஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் இதான் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் ஃபோனை என்னோடய பர்சனலுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். டெய்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். என்னோடய பர்சனலுக்காக இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது சண்டே, பெட்டர் நீங்கள் சண்டே வச்சுக்கோங்க. அந்த டைமை சண்டே நீங்கள் ஈவினிங்கில் அந்த டைமை நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்லா ரிலாக்ஸேஷன் எடுத்துகிட்டு அப்படி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன், ப்ராக்டிஸ் யுவர் மைண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். இது
எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நீட் எக்ஸாமுக்கு படிக்கும்போது இப்படி தான் நான் பண்ணேன். ஸோ ஆகஸ்ட் மந்த்து செப்டம்பர் 13th எங்களுக்கு நீட் எக்ஸாம் இருந்துச்சு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் என்னோடய கடைசி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்த்லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் நான் சோஷியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இதை நான் எப்படி இந்த 1.5 months 1 month பக்கம் நான் இதை எப்படி நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற டைம் வந்து நல்லா தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு மட்டும் ஆன்லைன் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 days ஒன்ஸ் ஆன்லைன் வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சண்டே மட்டும் ஆன்லைன் வர ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நானே என்னோடய டைமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் யூஸ் பண்ண மெத்தடாலஜிஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் ட்ரை டு ஃபாலோ த ஸ்கெடியூல். எஸ், உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு காரணத்தினாலும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு பெட்டராக ஒரு வீடியோ நான் வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது பார்க்காதவங்க நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் ட்ரை டு ஃபாலோ தி ஸ்கெடியூல். எஸ், நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் நீங்கள் போட்டு வச்சுருக்கணும். டெய்லி நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்றத. ஸோ அப்படி நீங்கள் போட்டாலே கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்கெடியூல் முடிச்சே ஆகணும் அப்படின்றது நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன் இருந்தாலே நம்மளால் எந்த ஒரு சோஷியல் மீடியா மூலியமாவோ இல்லை எது மூலியமாவோ நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். ஸோ தேர்டு முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னா, செல்ஃப் கண்ட்ரோல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய கட்டுப்பாடு அப்படின்றது தான். ஓகே, ஸோ இந்த 3 டிப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்மளால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ அடுத்தது நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொன்னது என்ன அப்படின்னா, எஸ், நம்ம சேனலில் வந்து வால்யூம் 1 மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம வந்து ஒரு எப்படி நம்ம ஸ்கூல்ஸில் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம சேனல்லையும் வால்யூம் 1 மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கண்டக்ட் பண்ணல, நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். அது வந்து என்ன சப்ஜெக்ட், எப்போ, அது எந்த டைமிங்கில், அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வால்யூம் 1 மாடல் கொஸ்டின் பேப்பர் நானே கொஸ்டின் பேப்பர் ஃப்ரேம் பண்ணது. ஸோ போத் புக் இன் அண்ட் புக் பேக் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம எழுத போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் லவ் யூ லாட்ஸ்.